சாம்ப்ஸ், துவாரகை பத்தி வெளிவராத ரகசியம் என்னன்னா, கண்ணன் துவாரகையை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல துவாரகா நகரம் இருந்திருக்கு. பட் அப்போ அதோட பேர் வந்து துவாரகா கிடையாது. இன்ஃபேக்ட் இப்போ பிரசன்ட்லி கடலுக்குள்ள மூழ்கி இருக்கும் துவாரகை வந்து முதல் தடவை மூழ்கின துவாரகை கிடையாது. பல ஹிஸ்டரிஸ் அழிஞ்சு போச்சு. அதனால அதை பத்தி பெருசா பேசப்படுறதே இல்ல. சோ கண்ணனோட துவாரகைக்கு முன்னாடி அங்க என்ன இருந்தது, அதோட பேர் என்ன, அண்ட் அதை ஆண்ட மன்னன் யாருன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் துவாரகை பத்தின இன்னொரு மிகப்பெரிய சீக்ரெட் என்னன்னா, துவாரகைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஒன்று இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதை பத்தி யாருமே சொன்னது கிடையாது. அதையும் நாம இந்த வீடியோல டீகோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கிளிக் பண்ணிடுங்க. மதுரா நகரத்தோட மக்களை கண்ணன் வந்து தன்னோட மாமன் கம்சன் கிட்ட இருந்து காப்பாத்தி கம்சனை கொண்டுட்டாரு. பட் அநியாயம் பண்றது அத்தோட முடியல. கம்சனோட மாமனார் ஜராசந்தன் வந்து மதுரா மக்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான். கிட்டத்தட்ட 18 தடவை மதுராவை அட்டாக் பண்ணிருக்கான். கண்ணன் இருந்துகிட்டு என்னடா ஒருத்தன் போனா இன்னொருத்தன் வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லி ஒட்டுமொத்த மதுரா மக்களையும் கூட்டிக்கிட்டு புதுசா கட்டப்பட்டிருந்த துவாரகா நகரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. புராணங்கள் படி துவாரகையோட அந்த நகரத்தை கடலுக்கு நடுவுல கட்டுறதுக்கு சமுத்திரராஜா கிட்ட இருந்து கண்ணன் வந்து காசு கொடுத்து, அதாவது தங்க நாணயங்கள் கொடுத்து வாங்கினாராம். அதுக்கடுத்து கண்ணன் சொல்லி விஸ்வகர்மான்னு சொல்லப்படும் ஆர்கிடெக்ட் துவாரகையை கம்ப்ளீட்டா கட்டி முடிச்சாரு. அந்த விஸ்வகர்மாவை காட் ஆஃப் கிராஃப்ட்ஸ்மேன் சொல்லுவாங்க. துவாரகா நகரத்தை கம்ப்ளீட்டா வாஸ்து பேஸ்ட் மாடல்ல தான் கட்டி முடிச்சாங்க. அந்த துவாரகா நகரம் எந்த விதத்திலும் குறைஞ்சது கிடையாது. ஒரு லக்ஸுரியான பேலஸ் எப்படி தங்க வைர ஆபரணங்களோட நிறைஞ்சிருக்குமோ அப்படிதான் ஒட்டுமொத்த துவாரகா சிட்டியும் இருந்தது. அந்த சிட்டிக்குள்ள 850 பேலசஸ் இருந்தது. அதுல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. எல்லாமே செல்வ செழிப்பா தான் இருந்தது. பட் காலத்தோட கொடுமை அப்படி பார்த்து செதுக்கி கட்டின துவாரகா ஒரு நாள் கடலுக்குள்ள மூழ்கி போச்சு. பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலுக்குள்ள மூழ்கி போனாலும் இன்னைக்கு கூட அதோட பேச்சுக்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. லோக்சபா எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி கூட நரேந்திர மோடி வந்து கடலுக்குள்ள போய் துவாரகாவை சுத்தி பார்த்துட்டு வந்திருக்காரு. புராணங்கள் படி துவாரகா கடலுக்குள்ள மூழ்கி போனதுக்கு 2 காரணங்கள் சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து கௌரவோஸோட அம்மா காந்தாரி கண்ணனுக்கு கொடுத்த சாபம். காந்தாரி வந்து ஆக்சுவலி கண்ணனுக்கு 2 சாபம் கொடுத்தா. ஒண்ணு வந்து துவாரகா அழிஞ்சு போகும், அண்ட் இன்னொன்னு வந்து உன்னோட யாதவ குலமும் அழிஞ்சு போகும்னு சொன்னாங்க. அதன்படி துவாரகா கடலுக்குள்ள மூழ்கி போச்சு. ஆனா யாதவ குலம் அழியல, அது இன்னைக்கு கூட இருக்கு. யாதவர்கள் எப்படி தப்பிச்சாங்கன்றத பத்தி அடுத்தடுத்து சொல்றேன். அண்ட் எதனால அந்த சாபம் ஒர்க் ஆகலன்றத பத்தி இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ மகாபாரத யுத்தம் எல்லாம் நடந்து முடிச்சதும் துவாரகையில யாதவர்களுக்குள்ளேயே கம்யூனல் ரயாட்ஸ் நடக்க ஆரம்பிச்சது. அவங்களுக்குள்ளேயே அவங்க அடிச்சுக்கிட்டு செத்து போயிட்டாங்க. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாத கண்ணன் சோகமா காட்டுக்குள்ள போய் உக்காந்துகிட்டு இருக்கும்போது ஜெரான்னு சொல்லப்படும் வேட்டைக்காரன் எதையோ வேட்டையாட போய் அந்த அம்பு வந்து கண்ணனோட காலில் பட்டுடுச்சு. அந்த வேட்டைக்காரன் வந்து கண்ணன் கிட்ட மன்னிப்பும் கேட்டான். அதுக்கு கண்ணன் சொல்வாரு, இது வந்து போன ஜென்மத்தோட பந்தம். போன யுகத்துல நான் ராமனை அவதரிச்சப்போ கிஷ்கிந்தையோட மன்னன் வாலியை மறைஞ்சிருந்து தாக்கி சாகடிச்சேன். அந்த வாலியோட மதிப்பு தான் நீயே. போன ஜென்மத்துல நான் உனக்கு செஞ்சதை இந்த ஜென்மத்துல நீ எனக்கு செஞ்சிட்ட, அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சுன்னு சொல்லிட்டு செத்து போயிடுவாரு. ஆனா இந்த கான்செப்ட்ல எனக்கு பர்சனலி வந்த டவுட் என்னன்னா, காலில் அம்பு பட்டதுக்கு எல்லாமா செத்து போவாங்க. கர்ணனுக்கும் பீஷ்மனுக்கும் நெஞ்சிலேயே அம்பு பட்டுச்சு. ஆனாலும் அவங்களோட உயிர் அவ்வளவு ஈஸியா போகல. அப்படி இருக்கும்போது கண்ணன் வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரம். அந்த கண்ணனோட காலில் அம்பு பட்டதுக்கெல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு சொல்றது என்னமோ சொல்லறாங்க. சோ கண்ணன் இறந்த செய்தி அர்ஜுனனோட காதுக்கு வந்ததும் அர்ஜுனன் துவாரகைக்கு வந்து எல்லா இறுதி சடங்குகளையும் முடிச்சுட்டு துவாரகையில இருந்த பெண்களையும் குழந்தைகளையும் ஹஸ்தினாபுரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டான். யாதவர்கள் ஆண்கள் மட்டும்தான் சண்டை போட்டு செத்து போயிட்டாங்களே தவிர பெண்களும் குழந்தைகளும் இருந்தாங்க. கண்ணன் இறந்ததும் அவங்க எல்லாம் ஹஸ்தினாபுரத்துக்கு மைக்ரேட் ஆயிட்டாங்க. இப்படிதான் யாதவ குலம் அழியாம தப்பிச்சிடுச்சு. கண்ணன் இறந்து போய் கரெக்டா 7வது நாள் துவாரகை கடலுக்குள்ள மூழ்கிடுச்சு. இப்போ 2வது சாபம் என்னன்னா, கண்ணனோட பையன் சாம்பா வந்து ஒரு டைப்பான பையன். அதாவது தப்பான பையன் கிடையாது, ஆனா ஒரு டைப்பான பையன். அதனால கண்ணனுக்கு தன்னோட பையன் சாம்பா மேல அவ்வளவு நல்ல இம்ப்ரெஷன் கிடையாது. அப்படி இருக்கும்போது சாம்பா வந்து செய்யக்கூடாத வேலையை ஒண்ணு செஞ்சிடுவான். அதனால மகரிஷி ஒருத்தர் கோபப்பட்டு, ஒரு பொண்ணை போல நீயும் கர்ப்பமாவ, அந்த கர்ப்பத்திலிருந்து வெளியில வரக்கூடியது சக்தி வாய்ந்த இரும்பு ராடனும், அது எல்லாரையும் அழிச்சிடும்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டாரு. சாபம் கொடுத்தது போலே சாம்பாவோட வயிற்றுல இருந்து வந்திருக்கு. அது ஆபத்துன்ற காரணத்தினால அதை பீஸ் பீஸா உடைச்சு கடலுக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்க. ஒரு மகரிஷியோட சாபத்தால வந்ததால அதுக்கு பவர் ஜாஸ்தி. என்னதான் கடல்ல தூக்கி போட்டாலும் அது அப்படியே மல்டிப்ளை ஆயிடுச்சு. சின்ன சின்னதா இருந்ததெல்லாம் பெருசா மாறி போச்சு. இந்த யாதவர்கள் அந்த துணி துவைக்க போனப்போ அவங்களுக்குள்ள வாக்குவாதம் கிரியேட் ஆகி சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆளாளுக்கு அந்த ராடை எடுத்து அடிச்சுக்கிட்டு செத்து போயிட்டாங்க. இது ஒரு ஸ்டோரி. பட் இது ஒன்றும் எனக்கு அவ்வளவு நம்புற மாதிரி இல்ல. எனிவேஸ் யாதவர்கள் ஆண்களுக்கு மட்டும்தான் இப்படி நடந்திருக்கே தவிர அர்ஜுனனால பெண்களும் குழந்தைகளும் தப்பிச்சிட்டாங்க. அப்படிதான் யாதவ குலம் அழியாம வந்துருச்சு. சோ கண்ணன் செத்து போன 7வது நாள் துவாரகை கடல்
கடலுக்குள்ள மூழ்கி போச்சு. அண்ட் கண்ணன் செத்து போன அந்த நொடி கலியுகம் ஆரம்பிச்சிருச்சு. கலியுகம் ஆரம்பிச்ச எக்ஸாக்ட் டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 18வது பிப்ரவரி மாசம் 3102 BC. அப்போ கலியுகம் ஆரம்பிச்சதே தவிர கலிக்கு பவர்ஸ் கிடையாது. கலிக்கு எப்படி பவர்ஸ் வந்தது, யாரால வந்ததுன்றதை பத்தி இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்போ இந்த துவாரகான்றது உண்மையிலேயே இருக்கான்ற கேள்வி 1930களில் சில எக்ஸ்பர்ட்ஸுக்கு தோணி இருக்கு. அப்பவே இதை பத்தி லைட்டா ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் 1963ல புனேவை சேர்ந்த டெக்கன் காலேஜ் வந்து குஜராத் கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜியோட சேர்ந்து முதல் தடவை கடலுக்குள்ள போய் ரிசர்ச் பண்ணாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் பகுதியில் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் பழமையான ஐட்டம்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து அந்த இடத்துல நிறைய அண்டர் வாட்டர் ரிசர்ச் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை, கடலுக்குள்ள அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு தான் மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. பட் இவங்க 1983லயும் 1990லயும் பண்ண நிறைய ரிசர்ச்ல தான் அந்த காலத்துல யூஸ் பண்ணப்பட்ட நிறைய ஐட்டம்ஸ், காயின்ஸ் எல்லாம் கடலுக்குள்ள கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம மகாபாரத காலத்துல புராணங்கள்ல துவாரகா எப்படி எல்லாம் இருந்ததுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ அதே போல நிறைய விஷயங்கள்னா ஆழ்கடலை பார்த்துருக்காங்க. அப்பதான் தெரிய வந்தது இதெல்லாம் கிளப்பி விட்ட கதை கிடையாது, உண்மையிலேயே துவாரகான்னு ஒரு சிட்டி இருந்ததுன்னு கன்ஃபார்ம் ஆச்சு. சில சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா துவாரகா மூழ்கிய அந்த சமயத்திலேயே துவாரகாக்கு பக்கத்துல இருந்த இன்னும் சின்ன சின்ன நகரங்கள் கூட கடலுக்குள்ள மூழ்கி போச்சான். பட் அது எந்தெந்த நகரங்கள், அதோட பெயர்கள் என்னன்றதுக்கான கிளாரிட்டி இல்ல. ஏன்னா கண்ணன் வாழ்ந்தது துவாரகையில, அதனால துவாரகா மட்டும் ஃபேமஸ் ஆச்சு. இப்போ இந்த துவாரகா கான்செப்ட்ல அதிகம் பேசப்படாத விஷயம் என்னன்னா துவாரகை நகரம் கடலுக்குள்ள மூழ்கி போச்சு, கடலுக்குள்ள மூழ்கி போச்சுன்னு சொல்லி தான் நாம கேட்டிருப்போமே தவிர அது எத்தனை தடவை கடலுக்குள்ள மூழ்கி போச்சுன்னு யோசிக்கவும் இல்ல, கேட்கவும் இல்ல. சோ இப்படி ஒரு क्वेश्चन ரைஸ் ஆச்சுன்னா அதோட பதில் வந்து துவாரகா சிட்டி கடலுக்குள்ள மூழ்கிறதுக்கு முன்னாடியே 6 தடவை, எக்ஸாக்ட்டா 6 தடவை கடலுக்குள்ள துவாரகா மூழ்கி இருக்கு. இப்போ பிரசன்ட்லி கடலுக்குள்ள மூழ்கி இருக்கும் துவாரகா வந்து 7வது துவாரகா. என்னடா புதுசா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு பல பேர் நினைப்பீங்க. பட் இது ஒன்றும் புதுசு கிடையாது, பழைய கதை, மறைஞ்சு போன கதை. இப்போ நீங்களே பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க, வருஷம் கடல் மட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ கண்ணன் கிரியேட் பண்ண அந்த துவாரகா சிட்டி இந்த இடத்துல இருக்குன்னு வைங்க. இந்த துவாரகைக்கு முன்னாடி எந்த காலத்திலயோ கடல் மட்டம் ஆப்வியஸ்லி அதுக்கு கீழே தான் இருந்திருக்கும். அப்படி யுகமா கீழே போகும்போது அந்த கடல் மட்டமும் கீழே போக தான் செய்யும். அப்போ அந்த சமயங்கள்ல அந்த இடத்துல வேற எந்த சிட்டியுமே இருக்காதா? அந்த கான்செப்ட் படிதான் இப்போ கடலுக்குள்ள இருக்கும் துவாரகா வந்து 7வது துவாரகான்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் முதல்ல என்ன இருந்தது, 2வதா என்ன இருந்ததுன்றதுக்கான புராணங்கள் அழிஞ்சு போச்சு. ஆனா கண்ணனோட துவாரகைக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்றதுக்கான மைத்தாலஜி ஸ்டோரி மட்டும் இன்னைக்கு கூட இருக்கு. அது மைத்தாலஜி ஸ்டோரின்றதால அதுல பிரம்மதேவனும் இருக்காரு. என்னன்னா அந்த துவாரகைக்கு முன்னாடி அந்த பகுதியில இருந்த கிங்டம் வந்து அனர்த்தா கிங்டம், அதோட கேபிட்டல் சிட்டி வந்து குஷஸ்தலி சிட்டி. சோ துவாரகா சிட்டிக்கு முன்னாடி அங்க இருந்தது குஷஸ்தலி சிட்டி. அந்த குஷஸ்தலி நகரத்தோட மன்னன் வந்து ரைவதா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரைவதான்றது கண்ணனுக்கு பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மன்னன். அந்த ரைவதாக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண அக்மார் கேரக்டர் உள்ள பையன் தான் வேணும்னு சொல்லிட்டு ரைவதா எங்கெங்கயோ தேடி பார்த்தான். பட் கிடைக்கல. முன்னோர்கள் காலத்துல எல்லாம் மனுஷங்க கடவுள் கூட டைரக்டா பேசுவாங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கான்செப்ட் படி ரைவதா வந்து தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு பிரம்மதேவனை மீட் பண்ண போயிருக்கான். எதுக்குன்னா தன்னோட பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும்னு கேட்கறதுக்காக. மனுஷனோட இத்தனை ஆண்டு காலம் பிரம்மாவோட ஒரு நாள்னு சொல்லிட்டு சில கால்குலேஷன் இருக்கு. அந்த கணக்குப்படி அப்பாவும் பொண்ணும் பிரம்மதேவனை மீட் பண்ண போயிருக்காங்க. அப்போ பிரம்மா சொன்னாரு, நீங்க என்ன தேடி வந்த இந்த டைம்ல பூலோகத்துல பல யுகங்கள் கடந்து போச்சு, உன்னோட பல ஜெனரேஷன்ஸ் வாழ்ந்து செத்து கூட போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் உன்னோட குஷஸ்தலி நகரம் அழிஞ்சு போச்சு. உன் பொண்ணுக்கு நல்ல பையன் வேணும்னா வந்த வழியே திரும்பி கிளம்பி போங்க. நீ பூலோகத்துக்கு போய் சேரும் போது உன்னோட குஷஸ்தலி நகரம் துவாரகை நகரமா இருக்கும். அந்த துவாரகை நகரத்தோட மன்னன் பலராமனுக்கு உன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுடுவாரு. இவங்க இங்க வந்து பார்த்தா குஷஸ்தலி நகரம் துவாரகை நகரமா மாறி போயிருக்கும். சோ ரைவதா வந்து தன்னோட பொண்ணை பலராமனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவாரு. அந்த பொண்ணோட பேர் வந்து ரேவதி. கிராஸ் செக் பண்ண பலராமனோட ஒய்ஃபோட பேர் என்னன்னு சொல்லிட்டு நான் கூகுள்ல கூட செக் பண்ணி பார்த்தேன், ரேவதின்னு தான் காட்டுது. சோ ஏதோ ஒரு யுகத்துல இருந்து பிரம்மதேவன் கிட்ட போயிட்டு அங்கிருந்து திரும்பி பூமிக்கு வந்து பார்க்கும்போது காலங்கள் மாறி போய் துவாரகை கட்டப்பட்டு இருந்தது. இப்ப சொன்னதெல்லாம் தாண்டி இதெல்லாம் உண்மையாடா, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையேன்னு நமக்கு தோணும். பட் சயின்ஸ்ல இதோட பேர் வந்து டைம் டைலேஷன். ஹாலிவுட்ல இன்டர்ஸ்டெல்லார்னு சொல்லிட்டு படம் ஒன்று இருக்கு, நல்ல ஃபேமஸான படம். அந்த படத்துல இந்த கான்செப்டை காட்டுவாங்க. என்னன்னா ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஸ்பேஸுக்கு போயிட்டு சில மாசங்கள் கழிச்சு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்து கதவை தட்டும்போது ஒரு பாட்டி வந்து கதவை திறப்பாங்க. அந்த பாட்டி யாருடான்னா இந்த சயின்டிஸ்டோட பொண்ணு. இந்த ஆள் பூமியில இருந்து ஸ்பேஸுக்கு போயிட்டு சில மாசங்கள் கழிச்சு திரும்பி வந்து பார்க்கும்போது தன்னோட பொண்ணு வந்து பாட்டி ஆயிட்டா. அதுதான் சயின்ஸ்ல டைம் டைலேஷன் சொல்லுவாங்க. பட் பிரம்மதேவனை போய் மீட் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்றதெல்லாம் மைத்தாலஜி
மைத்தாலஜி ஸ்டோரி தான். அதை வந்து உண்மைன்னு சொல்ல முடியாது, பொய்ன்னு சொல்ல முடியாது. ஆக மொத்தம் துவாரகைக்கு முன்னாடி அந்த இடத்துல குஷஸ்தலின்னு சொல்லப்படும் சிட்டி இருந்தது. மைத்தாலஜி காலத்துல இருந்த குஷஸ்தலி நகரத்தோட அந்த பேரு குஷஸ்தலி தான் காலங்கள் சேஞ்ச் ஆகி இன்னைக்கு இப்போ பிரசன்ட்லி தமிழ்நாட்டோட சென்னையில ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கும் கொசஸ்தலை ஆறு நதி. குஷஸ்தலி சிட்டி உண்மையிலே இருந்துதான்றதுக்கான ஒரே ப்ரூஃப் கொசஸ்தலை ஆறோட அந்த நேம் தான். சோ இது வரைக்கும் இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியாத நிறைய விஷயங்களை நாம இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. சோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் அடுத்த வித்தியாசமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.